எப்படிதான் ஒயாம துணியை மாத்தவும் கெட்டவுமா இருக்கீங்களோ. எனக்குலாம் இப்ப முதல்ல வீட்டுல போய் இதை மாத்தினாதான் நிம்மதியா இருக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? டான்ஸ் கேம்ஸ் ஆடும் போது மாத்திட்டு வர வேண்டியதான், வேற என்ன செய்ய முடியும்? ஏமா இங்கேயே நிக்காங்கம்மா, அங்க வாங்கம்மா, அங்க போய் யாரெல்லாம் வந்திருக்காவன்னு என்னன்னு பாப்போம். எங்க போய் பார்க்க கிளம்ப வேண்டிதான். என் மாப்பிள்ளை வேற அடிச்சு பத்தியாச்சு, இனி நானும் கிளம்ப வேண்டிதான். மாப்பிள்ள எல்லாம் எங்கேயும் போலாமா? கீதா மாப்பிள்ள, உமா மாப்பிள்ள, உமா மாப்பிள்ள எல்லாம் ஒன்னாதான் நின்னுட்டு இருந்தவன பார்த்தேன். அட பேதியில போற மனுஷன் அவ்வளவு சொல்லியும் அவங்க கூட சேர்ந்து ஓடிட்டாரா? நீ நான் எங்க போய் அவரை தேட எந்த பொந்துக்குள்ள இருக்காரோ தெரியலையே. விடுமா, ஒரு நாள் தானே, ரொம்ப நீட்டாத. பாருங்க பங்கஜக்கா, நைஸா ஓடிட்டாரு அவங்க கூட சேர்ந்து. ஏக்கா நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரட்டாக்கா. எங்க டீ போய் பாப்பா இவ்வளவு கூட்டத்திலையும். சரி வீடு, எப்படி வீட்டுக்கு தானே வர போறாரு, அப்ப பாத்துக்கிடுவோம். சரிம்மா, ஒரு நல்லது கெட்டதுக்கு கொஞ்சம் புருஷமார்களை பிரியா விடுங்க, ஒரேடியா பிடிச்சுக்கிட்டே ஏசிக்கிட்டு இருக்காதியோ. திரிசா வீட்டுல யாரோ வந்திருக்காவலாம், வாங்க போய் பாப்போம். ஏக்கா எல்லாரும் போயிட்டாவோக்கா. ஏக்கா இருங்கக்கா ஒரு நிமிஷத்தை பாபு மனசுல மட்டும் தேடிட்டு வந்துடுறேன். தேவையில்லாம தேடி மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்காதட்டி, இங்கதான் எங்கேயாவது நிப்பாரு, அப்புறம் வாயிஷ்டம் போ. இல்லக்கா இன்னைக்கு அவர் அற விட்டே ஆவணும் பத்துக்கிடுங்க. சரி போ, என்னமும் செய். சரக்கு 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 சரக்கடிக்கவா பாபு, சரக்கு 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 சரக்கடிக்கவா, முறுக்கு வாங்கி வச்சிருக்கேன் முறுக்கெடுக்கவா. ஹே பாபு ஒரு பிள்ளை பூச்சி, குடிக்க மாட்டான். நம்ம போலாம் வாடை சுரேஷே. இல்லைண்ணா என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச ஏசுவான, பரவாயில்ல இருக்கட்டும், நீங்களாம் போய் சந்தோஷமா இருங்க. என்னடே பொண்டாட்டி, எங்களுக்கும் தான் இருக்கு பொண்டாட்டி, நாங்க சந்தோஷமா இல்லையா? வா வந்து என்ஜாய் பண்ணலாம். இல்லைன்னா அவளுக்கு தெரிஞ்ச சாமியாட்டம் ஆடிவிடுவானே, வேண்டாம். வா பொண்டாட்டி, ஏற்கனவே சாமி ஆட்டம் ஆடியாச்சு அங்க, நீ ஏன் ரொம்ப பண்ணுத? பாபு சும்மா குடிடே, நல்ல ஜாலியா இருக்கும். இந்தா. ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. எனக்கு கொடுப்பா, பயந்தவனுக்கெல்லாம் வேண்டாம். கோழைங்களுக்கு இங்க என்ன வேலை? யார் கோலை? நான் ஒன்றும் கோலை கிடையாதுண்ணே, கொண்டாங்க. எப்படி குடிச்ச பார்த்தீங்களா? இந்தாங்க காளி பாட்டில். வெரி குட், கொண்டா காளி பாட்டில தூக்கி உடப்போம். இதை உடச்சி கீழே போட்டுறணும். வீட்டுக்கு வழியே தெரியலையே, என்ன இது ரோடு கோணி நிற்கு. இப்பதான் நம்ம வழிக்கு வந்திருக்கோம். சரி வா, நம்ம வேற யாராவது இருக்காவலான்னு பார்த்து குடிக்க வைப்போம். மாணிக்க அண்ணனை போய் பார்ப்போம், பங்கஜக்கா புருஷனை. அவரு வரவே மாட்டாரு, வா நம்ம இங்கேயே உட்காரும். மழை வருது மழை வருது குடை கொண்டு வா, மழை வருது மழை வருது குடை கொண்டு வா. பாபு மனுஷா என்னாச்சு? எதுக்கு நெளிஞ்சிட்டு நடக்கிறு? ஐயோ நெட்டவெளி வந்துட்டா, நம்ம ஓடுவோமா? ஐயோ ஓட முடியலையே. வணக்கம் மேடம், பார்க்க எங்க பொண்டாட்டி போல இருக்கீங்க. வணக்கம் வணக்கம். இவ்வளவு சொல்லியும் கேட்காம இந்த ஆளுவ கூட சேர்ந்து குடிச்சிட்டீரு. பொண்டாட்டி மாதிரி இருக்கனா? நான் நெட்டவெளி. நைஸ் டு மீட் யூ மேடம். என் பொண்டாட்டி பேர் கூட நெட்டவெளி தான், நெட்டேன்னு இருப்பா. நன்றி வணக்கம். என்ன பேச்சு ஒளருது? நாளைக்கு உமருக்கு இருக்கு, வீட்டுக்கு வாரோம். எவ்வளோ கொழுப்பு! கமான் மேடம், லெட்ஸ் கோ புல்லட்டு. ஆன் த வேல பார்ட்டிக்கு போகலாம். டூயிட்டு மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், என் பொண்டாட்டிகிட்ட சொல்லிடாதீங்க, அவ ரொம்ப பாவம், வருத்தப்படுவா மேடம். அவ வாயும் வயிறுமா இருக்கா, அவட்ட சொல்லி கொடுத்துடாதீங்க, அவங்ககிட்ட கெஞ்சி கேட்குற மேடம். எம்பிட்டு கொழுப்பு இருக்கும். மேடம் மேடம்னா அடுத்த மேடம்கிட்ட போய் இப்படிதான் உரசுவீர் போலுக்கு. எந்திரியும். ப்ளீஸ் மேடம், உங்க கையை பிடிச்சி காலா நினைச்சு கேட்குற மேடம், என் பொண்டாட்டிகிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப அடுத்த பொம்பளை நின்னா இப்படிதான் கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருந்திருப்பீரு நீரு. எந்திரிமியா. வேற ஏதோ பொம்பளை நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கான். மேடம் உங்க கை என்ன வெள்ளையா இருக்கு மேடம், என் பொண்டாட்டி கை கூட இப்படிதான் குச்சி குச்சா அழகா இருக்கும். பாபு மனுஷா கையை விட்டுரும். மேடம் மேடம்னு இப்படிதான் அடுத்த மேடமை பிடிச்சிட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பீரோ? இந்த வர்ற கோவத்துக்கு குடிச்சதை விட எனக்கு இதுதான் ரொம்ப கோவம் வருது. பொண்டாட்டி குரல்ல பேசுதீங்க மேடம், சந்தோஷமா இருக்கு. உலகத்துல ஒரே மாதிரி 9 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாவோ, நீங்க 2வதா மேடம். வணக்கம் மேடம், பார்க்க கூட அவளை போலதான் முறைக்கீங்க. ஐயா என்னது பாபு தம்பி இப்படி கிடந்தா ஆடுதாரு? ஏட்டி என்ன போட்டாரா சரக்க? போட்டாச்சு, நிக்கிறது யாருன்னு கூட தெரியல. மேடம் கையை தான் பிடிச்சிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி யாரு? ஏதோ ஒரு பாட்டியம்மா. வணக்கம் பாட்டியம்மா. ஏன் பாபு தம்பி எவ்வளவு கொழுப்புன பாட்டியம்மா மாதிரியா இருக்க? தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் நெட்டவெளிக்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க, உங்க காலா கையா பிடிச்சு நான் கேட்க. இருமியா வாரேன், ஒரு குடம் தண்ணி எடுத்து மொறையில ஊத்தி விடுது, அப்பதான் எல்லாம் சரியாகும். ஏட்டி விடு, எல்லாரும் முன்னாடியே ஏசிக்கிட்டு இருக்காத, தண்ணியை கிண்ணியை ஊத்திராத, ராத்திரி வேற குளிர் அடிக்கும். வா நம்ம அங்கிட்டு போவோம், தெளிஞ்சது வீட்டுக்கு வருவாரு. கூட்டு போங்க மேடம், இந்த மேடம் ரொம்ப நேரமா என்ன முறைக்காவோ.
எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை டன் டன் டன். எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேப்பிரை டன் டன் டன். கார்த்திகை தானே பாரு வரும் வீட்டுல நெருப்பை வச்சு கொளுத்தி விட்டுறதே. சரி சரி உளுந்துட்டாரு, நீ வா என் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி அவரை தீட்டு வர சொல்லுதே, கூட்டிட்டு வந்துருவாரு வண்டியில வச்சு. வாட்டி நீ நின்று கத்திட்டு இருக்காத, உடம்பு கெடுக்காத. ஒரு நாள் கூட இப்படி பண்ணதே இல்லக்கா. இந்த உமாக்கா புருஷனும் இந்த கீதாக்கா புருஷனும் சேர்ந்துக்கிட்டு என்ன வேலை பண்ணி வச்சிருக்காவோ பத்தியிலாக்கா. சரி எரிச்சலா வருது. சரி வாங்க அங்கிட்டு போவோம், கடந்து மண்ணில் கடந்து சாவட்டும். வா வா, நான் அவர்கிட்ட சொல்லி கூட்டு வர சொல்லுதே. கொஞ்சோண்டு குடிச்சிட்டு நம்மளை விட அதிகமா அலைதானே சேட்டையில. மைனியோ வாங்க வாங்க, எப்படி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வாங்க. ஆமா மைனியோ, நேரம் ஆயிட்டு பத்துக்கிடுங்க. சரி கொடலாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நடந்துட்டு தான் இருக்கு மைனியோ. மைனியோ அண்ணா வரலையா? வீட்ல இருந்து யாரும் வரலையா? நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா? எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க மைனியோ, அக்காலும் அக்கா மாப்பிள்ளையும் கூட்டு வர முடியாது, அவங்க நிலைமை அப்படி. இவர் ஒரு ஆம்பளையால் துணைக்கு வரணும்னு இவரை விட்டுட்டு வந்துட்டேன். ரேகா ஆபீஸ் போயிட்டு வந்து டயர்டா இருக்குன்ட்டா, அதான் இவங்க 2 பேரையும் மட்டும் கூட்டிட்டு நீங்க நான் வரலன்னா வருத்தப்படுவியல, அதான் வந்தேன். அப்படியா? சரி மைனியோ, எல்லாரும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏட்டி தெரிசா, அம்மா இதே மாதிரி ஒரு சேலை வாங்கி கொடுத்த மாட்டேது எங்க? அம்மா அதுக்கு பிளவுஸ் தைக்கலமா, அதான் இது போட்டு வந்துட்டேன். அடக்கிருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி போட்டிருப்பாவுல. சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும். சரி வாங்க போவோம். வாங்க மைனியோ, போய் பாப்போம்.